வாங்க சாமி. இங்க வாயா. இங்க வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தா தானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபா தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர் நான் நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு, அவன் பாதியிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வரேன். யோ கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான், வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்கலை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு. என்னது மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது? ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது, அவளுக்கு மூலம்ங்கறா எனக்கு சூலம்ங்கறா? டேய் பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. நான் பிரிஞ்சிருக்கணுமோ? அம்மா எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்ல. நான் என் பர்த்தாவினை விட்டு பிரியல. சேட்டா சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது, சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயிலர் ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லனே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே என்ன பாவண்ண இந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய் என்ன அவ்வளவு அயோக்கியம் நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி இந்த பயல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. தம்பி சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவன் கிடக்குறாங்க ஏதோ சின்ன சிறுசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரியம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரியபாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா தேதி பாத்துட்டேன். வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்கா பாயசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்?
அதுக்கு என்னங்க செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். ஐயோ, அப்ப நாங்க புறப்படுறோம். பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுங்கிற? பொண்ணு பாக்குறது? அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? அட போங்கம்மா. டேய் டேய் வாடா. பாத்தியாடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா எனக்கே கல்யாண பத்திரிக்கை வைப்பான். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. ஏப்ப அப்ப புடிச்சு நோண்டிட்டு இருக்க, லைட் எரியல? சரி வச்சிரு சார். பல்பு பீஸா? இல்ல சார், நல்லா இருக்கு. சோக் சரியில்லையா? நல்லா இருக்கு சார். பின்ன ஏன் லைட் எரியல? எரிய வச்சிரு. சரியான ஈத்திர மாத்து பாத்தி நீ. 2 ஒயர் தனித்தனியா நிக்குது, எப்படி லைட் எரியும்? முதல்ல மெயின் ஆஃப் பண்ணு போ. யார் யாரு கல்யாண வீட்டுல விளக்கு அடிச்சது? சங்கருக்கு மின்சார தாக்கத்தினால நரம்பு பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு பக்கம் கை கால் விழுந்துருச்சு. வைத்தியரையா, தாலி கட்டுற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்னங்க செய்யறது? ஒண்ணும் பயப்படாத தம்பி. நரம்பு சம்பந்தமான வியாதியை குணப்படுத்துற டாக்டருங்க ஏராளமான பட்டத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சின்னா குணமாயிடுன்னு என் மனசுக்கு படுது. கோவிந்தா, இனிமே தாமதிக்காதப்பா. மாப்பிள்ளை உடனே பட்டத்தை கூட்டிட்டு போலாம். பட்டணத்து டாக்டர் போனா ரொம்ப செலவாகுமே. அவ்வளவு பணத்துக்கு எங்க போவீங்க? இந்த நகையை வித்து இவரோட வைத்திய செலவுக்கு வச்சுக்கோங்க. வாங்கிக்கப்பா. வேணாம்மா, என் தம்பிக்கு சம்சாரம் ஆனதுக்கு அப்புறம் உன் நகையை வாங்கினா அது நியாயம். இப்ப வாங்குறது தப்புமா. இந்த வீட்டை அடமானம் வச்சாவது என் தம்பியை பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போய் நான் வைத்தியம் பாத்துக்கிறேம்மா. டாக்டர் ஐயா, நான் உங்க தம்பி இன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். மருந்து மாத்திரலாம் எழுதி கொடுத்துறேன். வீட்லயே வச்சு பாத்துங்க. தேவைப்பட்டா என்ன வந்து பாருங்க. என்னமோ தங்கசாமி, நடக்கிறதெல்லாம் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட்டணத்து டாக்டர் தான் பளிச்சுன்னு சொல்லிட்டாரமே சங்கருக்கு குணமாகும், ஆனா எப்பொன்னு சொல்ல முடியாதுன்னு. அது மட்டுமா, பட்டணத்துல தங்கி வைத்தியம் பண்ண கோவிந்தனுக்கு வசதி இல்ல. அதான் தம்பியை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். அதனாலதான் நல்லது கெட்டது பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நாங்களே உங்க வீடு தேடி வந்திருக்கிறோம். உங்க முடிவு என்னென்ன சொன்னாதானே புரியும். அவர் எப்படிப்பா முடிவெடுப்பாரு? மக கல்யாணம் நின்னு போச்சேன்னு நொந்து நூலா போயிருக்கிறாரு. நாம பார்த்து ஒரு நல்ல முடிவெடுத்தா ஒத்துக்கு போறாரு. இதோ பார் தங்கசாமி, பரிசம் போட்டப்புறம் கூட எத்தனையோ கல்யாணம் பாதியிலே நின்னு போயிருக்கு. மாப்பிள்ளையே மாறி இருக்கான். நடந்தது மறந்துட்டு நடக்க போறதை நினைச்சு துணிஞ்சு ஒரு முடிவெடு. இதுல என்ன புதுசா முடிவு எடுக்கிறது? மாமாவை பார்த்து என்ன கட்டிக்க சொன்னா அவ கழுத்தை நீட்டிட்டு போற. மாடசாமி சொல்றது நியாயம்தான். என்னதான் உறவு முறையை வெறுத்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகுமா? பேசாம மாடசாமிக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்துருங்க. நேக்கு கூட அதுதான் சரின்னு மனசுல படுறது. என்ன நியாயம் பேசுறீங்க? பாக்க வந்தா கால் பொண்டாட்டி, பரிசம் போட்டா அரை பொண்டாட்டி, பந்தல் போட்டா முக்கா பொண்டாட்டி. முக்கா பொண்டாட்டி ஆன பொண்ண மூணாம் மனுஷனுக்கு எப்படியா கட்டி கொடுப்பீங்க? ஏதோ கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா ஆத்தா புண்ணியத்துல கைகால் நல்லா வந்துருச்சுன்னா சங்கருக்கே கட்டி கொடுப்போம். ஏய் கழுவி, என்ன குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு எப்ப கை கால் வர்றது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? கொஞ்சம் இருப்பா. நாமளே மாத்தி மாத்தி பேசிட்டு தான் என்ன அர்த்தம்?
பொண்ணோட தோப்பனார் ஒண்ணும் பேசலையே. தயவு செய்து என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோ, நீ யோசிப்பியோ யாசிப்பியோ எனக்கு தெரியாது. வர்ற முகூர்த்தத்துல எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரணும். இல்ல நடக்கிறதே வேற. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. பவானி, பவானி, ராமர் சிலையை எங்கம்மா கொண்டு போற? ராமருக்கு தான் கை உடைஞ்சிருச்சப்பா. ஏதாவது ஒரு மூலையில வைக்கலான்னு தான். உடைஞ்சா என்னம்மா, ஒட்ட வச்சிடலாமா? ராமர் எப்பவுமே சீதை பக்கத்துல தான்மா இருக்கணும். அந்த முடிவு எனக்கு இல்லையாப்பா. ஏய், என்ன விரல புடிங்க வெளியே வச்சியா? நெட்டை எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100% உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுறா. அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு. சேட்டா, பாதாம் பால். சரி, பால் எங்கடா? பால் குடிச்சாச்சே. யாரு? நீயா? ஆமா, பாலா போறத பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு தானே சொன்னாங்க. பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே, ரொம்ப பேசினா தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன? புதினே. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி, எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10வது பாலை வேற வாங்கி குடிச்சுட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டு. என்ன சாமி கும்பிடுறியா? என்னன்னு வேண்டிக்கிற? அந்த விளங்காத பயிரை கட்டி வைன்னு வேண்டிக்கிறியா, இல்ல வெட்டி விடுன்னு வேண்டிக்கிறியா? என்னடி முறைக்கிற? உங்க அப்பங்கிட்ட நாயா கத்திட்டு போறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கண்ட நாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்க அப்பாவுக்கு இல்ல. இது கண்ட நாய் இல்லடி, கடிக்கிற நாய். இப்ப கடிக்கத்தான் வந்திருக்கு. இப்பவே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உன் கழுத்துல இந்த தாலியை கட்டுறேன். அது நடக்காது. அப்ப இங்கேயே கட்டுறேன். அதுக்காகத்தான் தாலிய கையோட இங்க கொண்டாந்துருக்கேன். போட வெளியே. போறேன்டி. தாலியை கட்டி உன் திமிர அடக்கிட்டு போறேன். வேண்டாம் மாடசாமி, மரியாதை சொல்ற. வேண்டாம், வெளியே போயிடு. வேணாம் சொன்ன கேளு. வேண்டாம் அப்பா. எனக்கு உன்கிட்ட ஒருத்த கேவலம் நடக்கும்போது அதை என்னால தடுக்க முடியல. இப்படி ஒரு நிலைமையை தெய்வம் எனக்கு கொடுத்துருச்சு. என்னால உன் வாழ்க்கையை பாழாயிடக்கூடாது. இனிமே நான் உயிரோட இருக்கிறத விட சாகிறத மேல